ரஜினியை பற்றி அந்த விஜய்க்கு ஆதரவாளர் ஆதவர்ஜனா பேசுனது அவர் எங்கே இருந்தால் இருக்க இடத்துக்கு பேசுவாருங்க. திருமாவளவன்ட்ட இருந்தால் திருமாவளவன்ட்ட ஒன்று பேசுவார், சீமான்ட்ட இருந்தால் சீமான்ட்ட போய் ஒன்று பேசுவார், பாமகவில் சேர்ந்தால் அதுக்கு தக்கன பேசுவார். அவர் இருக்க இடத்துக்கு தக்கன நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு 40 பேசுங்கிற மாதிரி ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்க இடத்துக்கு தக்கன பேசக்கூடியவர் தான். அதில் அவர் ரஜினியை பற்றி அந்த இதுகள் திமுக மிரட்டி ரஜினி இது பண்ணிட்டாருங்கிற ஒரு தவறான கருத்தை பதிய வச்சிருக்கிறார். அது சீமானை தான் தூக்கி விடும், சீமானுக்கு தான் வரும். இதைத்தான் நான் சொன்னேன். விஜய் மாற்றம்னு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு நிஜ ஓட்டா வரும்னு சொன்னேன். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம்னு சொன்னேன். சீமானுக்கு விஜய் அனுகூல சத்துருன்னு சொன்னேன். ஒவ்வொரு இஷ்யூவா இதை சொன்னேன். இன்னைக்கு தனிச்சு போட்டியிட முடியாத முதுகலம் பெற்ற கோடையாட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம குழப்பவாதியா அர்த்தநாரீஸ்வரரா வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் கமலஹாசன் தலைவர மாதிரி ஆயிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் ஆப்போசிட் குரங்கு மாதிரி அங்கேயும் இல்லாம எங்கேயும் இல்லாம சுத்தமா திணறி போய் நிற்கிறாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலமர் பெருமானே உன்னை புரிந்து கொண்டு அந்த பாட்டு மாதிரி தமிழக மக்களே விஜய் தரப்பு 10 கோடி வச்சு பிராண்டிங் மோசடி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிக்கக்கூடிய மோசடி கூட்டம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 214 தனித்து போட்டியுடைய தெம்போத்தர் ஆடியோ சீமான் மாதிரி கிடையாது. இப்போ தெரியுதா ஒரிஜினல் அது டூப்ளிகேட் எதுன்னு. ஒரிஜினல் தனித்து போட்டி சீமான் தான், ஒரிஜினல் மாற்றம் சீமான் தான். சீமான் வளர்றானுங்கிறதுக்காக போலித்தனமா மண் குதிரை தான் விஜய். நாம் தமிழர் வாக்கு வங்கி கமலஹாசனை சீமான் தட்டி தூக்குன மாதிரி, தினகரனை தட்டி தூக்குன மாதிரி விஜயை தட்டி தூக்கிட்டார். விஜய்க்கு குழப்பமாயிடுச்சு. தனிச்சையா கூட்டணியாங்கிறதுல தெளிவில்லை. சீமான் தெளிவானவர், சுத்த வீரர். விஜய் குழப்பவாதி, போல்டனஸ் கிடையாது. அவரு அங்கேன்னு ஒரு தெளிவில்லாம கமலஹாசன் 2.0 வாட்டு மாறிட்டாரு. இன்கேஸ் என்டிஏல விஜய் அவர்கள் ஜாயின் பண்ணிட்டாரா மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழர் தான் இருப்பாங்க. கோட்சாரிங் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன் சார்? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோதியின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சமீபத்தில் தாவேகாவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் பல பேர் ரஜினி அவர்களை சீனது இப்போ பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் ஒத்த தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக விஜய்க்கு எதிராக தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு போஸ்டரை ஒத்த தொடங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் இதில் பலனடையுது அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க சார் இது? ரஜினியை பற்றி அந்த விஜய்க்கு ஆதரவாளர் ஆதவர்ஜனா பேசுனது அவர் எங்கே இருந்தால் இருக்க இடத்துக்கு பேசுவாருங்க. திருமாவளவன்ட்ட இருந்தால் திருமாவளவன்ட்ட ஒன்று பேசுவார், சீமான்ட்ட இருந்தால் சீமான்ட்ட போய் ஒன்று பேசுவார், பாமகவில் சேர்ந்தால் அதுக்கு தக்கன பேசுவார். அவர் இருக்க இடத்துக்கு தக்கன நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு 40 பேசுங்கிற மாதிரி ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்க இடத்துக்கு தக்கன பேசக்கூடியவர் தான். அதில் அவர் ரஜினியை பற்றி அந்த இதுகள் திமுக மிரட்டி ரஜினி இது பண்ணிட்டாருங்கிற ஒரு தவறான கருத்தை பதிய வச்சிருக்கிறார். ஆக்சுவலாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு ரஜினி ஒரு அறிக்கை கொடுக்க தான் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நம்ம அரசியல் விட்டு விலகியாச்சுன்னே, இனிமே இது தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி உங்களை மதிக்கிறாரு, சார் ஓபிஎஸும் உங்களை மதிக்கிறாரு, ஓபிஎஸும் ஏபிஎஸும் ஒன்றா இருந்தாங்க, ஓபிஎஸ் உங்களை மதிக்கிறாரு, ரஜினி ஸ்டாலின் உங்கள் குடும்ப நண்பர், அவர் முதலமைச்சர் அவர்கள வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் இதில் நம்ம தான் ஒதுங்கியாச்சு, ஒரு ஓட்டர் தான் நம்ம கட்சின்னு நினச்சா கரெக்டு, கட்சி வேண்டாண்டியாச்சு, எதுக்கு நம்ம சொல்லணும்னா ஏன் நமக்கு எல்லாருக்குமே நல்ல பிள்ளையா நம்ம இருப்போம்னு நம்ம சொன்னேன். அதுக்கு அந்த இடத்துக்குள்ள அவரை பயன்படுத்தி ஸ்டாலினுக்கு எதிரான சக்திகள் அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க. மேபி ஆடிட்டர் குருமூர்த்தி கூட இருக்கலாம். குருமூர்த்திக்கு எனக்குள்ள மரியாதைங்கிறது வேற, அவர் கருத்தை நான் ஏற்றுக்கணும்னு அர்த்தமும் கிடையாது அதில். ஓகே, நம்ம கருத்தை சொன்னோம். நம்ம கருத்து அண்ணன் ரஜினிகாந்த் எடுபட்டு, அப்போ நான் ஊடகத்திலே தெளிவாக சொன்னேன், ஸ்டாலின் அவருக்கு நண்பர் தான், எல்லாரும் அவருக்கு வேண்டியவங்க தான், யாருக்கு எதிராட்டும் அவர் எந்த அறிக்கையும் கொடுக்க மாட்டார். அப்படி ஓட்டு போடு, இப்படி ஓட்டு போடலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் விலகிட்டாரு, உடல்நல கருதி விலகிட்டாரு, அவ்வளவுதாங்கிறத நான் சொன்னேன். ஆக்சுவலாக அவர் ஒரு அறிக்கை கொடுக்கறது ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு உணர்வு வரும் மாதிரிப்பட்ட ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருக்க வாய்ப்பு உண்டு. பட் நான்
அரசியல் விட்டு விலகின பிறகு யாருக்கு எதிராட்டும் அறிக்கை கொடுக்காண்டான்னு சொன்னது மட்டுமில்லை, அறிக்கை கொடுக்க மாட்டாருங்கிறது நான் சொன்னேன். யார் அறிக்கை கொடுக்க சொன்னாங்கிறதுல எனக்கு ஒரு யூகம் தான். பட் என் கருத்து அவர்கிட்ட அன்னைக்கு எடுபட்டு நான் அவர் நல்லதுக்கு சொன்னேன். எதிர்க்கே சாதக மாதிரி நல்லது சொல்லக்கூடியவன், அவருக்கு நல்லது எதுவோ அதை நான் சொன்னேன். அந்த கருத்து எடுபட்டது. அதன் விளைவாக அவருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு நல்லுறவு, ஏற்கனவே இருந்த நல்லுறவு பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. அது அவருக்கு ஒரு சிஎம் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு, பிரதமர் மோடி முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் ஜோசப் விஜய்க்கு காண்டு. அந்த காண்டை தன்னோட எடுபிடி ஒருத்தரை சொல்லி பேச வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இதுல நாம் தமிழர் லாபம் அளிக்கக்கூடிய விஷயம் எதெல்லாம் இருக்கா சார்? ரஜினி நாம் தமிழர் வாக்கு வங்கி கமலஹாசனை சீமான் தட்டி தூக்குன மாதிரி, தினகரனை தட்டி தூக்குன மாதிரி விஜயை தட்டி தூக்கிட்டார். விஜய்க்கு வந்து குழப்பமாயிடுச்சு. தனிச்சையா கூட்டணியாங்கிறதுல தெளிவில்லை. சீமான் தெளிவானவரும் சுத்த வீரர். விஜய் குழப்பவாதி, போல்டனஸ் கிடையாது. அவர் அங்கேன்னு ஒரு தெளிவில்லாம கமலஹாசன் 2.0 வாட்டு மாறிட்டாரு, தினகரன் 2.0 வாட்டு மாறிட்டாரு. சீமான் போல்டா பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதின்னே சொல்லி போல்டான ஒரு லீடரான இமேஜா எடுத்தாரு. அதே மாதிரி 214 தனிச்சு போட்டின்னு தெளிவா நின்னாரு. கமலஹாசன் சரத்குமாருக்கு 40 கொடுத்தாரு, பாரிவேந்தருக்கு 40 கொடுத்தாரு, சரத்குமார் கொஞ்சம் திருப்பியும் கொடுத்தாரு. தினகரன் 60 சீட்டு இவங்க தேமுதிக கொடுத்தாரு. இப்போ விஜய் சபார்டினேட்டா போகவா பிரின்சிபலா நிற்கவான்னு குழம்புறாரு. 50-60 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல, 60 கேண்டிடேட்டுக்கு மேல இல்லை. உங்கள்கிட்ட கேண்டிடேட் கிடையாது, கேண்டிடேட் உங்கள்கிட்ட கிடையாது, ஒருத்தான கேண்டிடேட் கிடையாது. பரிதாப கேஸ் தான், அதுல தெளிவுனா. அதனால்தான் நான் துக்ளக்கு தேவையெல்லாம் அடிச்சேன். எப்பா 214 போட முடியாத ஒருத்தனை என்ன டேஷுக்கு கருத்து கணிப்பில் வச்சு கருத்து கணிப்பு எடுத்து தொலைறிய? 214 போட்டாருன்னா கருத்து கணிப்பு எடு, போட்டம் புறவு எடு. 214 கேண்டிடேட்டை இல்லாத ஒருத்தரை போட்டு கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு அப்ப 214 போட்டு 8 விழுக்காடு எடுத்து போறக்கூடிய ஒருத்தனுக்கு துக்ளக்குதியா பண்ற அநீதி இல்லை, ரங்கராஜ் பாண்டே பண்ற அநீதி இல்லை, ஜேவிசி சிறராம் பண்ற அநீதி இல்லை. அதான் அன்னைக்கே சொன்னேன், தகுதி உள்ளவனை வச்சு கருத்து கணிப்பு போடு, 214 போட முடியாதவனை கருத்து கணிப்புல வைக்காதான்னு. இப்ப கருத்து கணிப்புங்கிறது கற்பனை, ஏட்டு சுரக்கா, காகித புலி, அது வந்து நிஜ ஓட்டு அல்ல. பிரசாந்த் கிஷோருக்கு 23 வரும்னு கருத்து கணிப்பு சொன்னான். தேர்தல் ஆணையம் வந்து 3.5 சொல்றான். எது உண்மை? 23 உண்மையா 3.5 உண்மையா? 3 தான் உண்மை. 3 தான் உண்மை. ஸோ தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணி வர்றதுதான் நிஜ ஓட்டு. சீமானால கண்டெஸ்ட் பண்ண முடியும். தில்லு இருக்கு, தம்பு இருக்கு, திராணி இருக்கு. நீ அரசியல் வியாபாரி, பச்சவந்தி, நீ பச்சவந்தி கேமலியா, நீ 214 போடாம உன் பாப்புலாட்டியை வியாபாரம் பண்ண வந்திருக்க. ராகுல் காந்திகிட்ட வியாபாரம் பண்ண போற, ராஜ்யசபா இல்லைன்னு டாப்ல. இப்போ காங்கிரஸ் வியாபாரம் பண்ண போற முடியல. கடைசியா என்டிஏல வியாபாரம் பண்ண வந்திருக்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ இந்த வியாபாரத்தை அடுத்தால மோடிக்கு எதிராக ராகுல்கிட்ட பண்ணுவேன். அதனால இங்க பெரிய ஆளாகக்கூடிய அளவுக்கு அதிக சீட்டு கொடுத்தா மோடிக்கு எதிராக 29 ராகுல்கிட்ட போவாப்புல. அதில் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நம்ம மோடி கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். புரியுது சார். இப்போ சமீபத்தில் புசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 98 மாவட்ட தலைவர்கள் சொன்ன விஷயம், எப்படியாச்சும் நம்ம பாஜக என்டிஏ கூட்டணியில் வந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வெளியாகுது. மாவட்ட தலைவர்களும் இப்போ அதிருப்தியில் தான் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? சார் வியாபார கூட்டம் சார், சந்தர்ப்பவாதிகளே இருந்த கட்சி சார். விஜய் ஒரு வியாபாரி, விஜய் ஒரு பச்சோந்தல். நிறம் மாறிங்க விஜய். எத்தனை நிறம் மாறி இருப்பாப்புல? நான் ஒருத்தன் தான் நிறம் மாறிங்கிறத சொல்றேன். கடந்த காலத்தை எடுத்து பாருங்க, திமுக கூட இருந்து லாபத்தை சம்பாதிச்சாரு. அந்த அசோக் பில்லர் அந்த லேண்டுக்கு நல்ல வேல்யூ கூடின லேண்டை, ஹவுசிங் போர்டு லேண்டை வாங்கிட்டாரு கருணாநிதி குடும்பத்தில். அப்போ லாபம் தான். திமுக கூட நெருக்கமாக இருந்து கனிமொழி என்று சொல்லும் போதே, உதயநிதி என்று சொல்லும் போதே ஒரு ஜால்ராவை அடிச்சுக்கிட்டு லேண்டை வாங்கிட்டார், லாபத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அணில் மாறி உதவணும்னு சொல்லி ஜெயலலிதாட்ட போகும்போது ஜெயலலிதா அடிச்சு தவிர்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தார். மோடியை பார்க்கும்போது ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்துட்டாங்க, 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்துட்டாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, உன் முகம் போனியாகாத முகம்பா, உன் முகத்தை நீ யார் கூட போய் நின்னாலும் என்கிட்ட உன் செல்லுபடியாவது, உன் முகம் போனியாகாத விஜய்ன்னு 2014 அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க சாகிறது வரை அரசியல் பேசலை, சினிமாவிலும் பேசலை, எதுலையும் பேசலை. அதுக்கு பிறகு அவர் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தார். அங்கேயும் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இவர் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தும் போலிங் கூட்டிட்டு, திமுகவுக்கு போலிங் கூட்டிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. ஜான ஆரோக்கியசாமி சீமான்கிட்ட காலையில இருந்து சாயங்காலம் வரை 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50,000 ஓட்டு இருக்கு, 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50,000 ஓட்டு விட்டு இருக்கு. பேசி விட்டுருங்க, விஜய் பற்றி பேசி விட்டுருங்க, உங்களுக்கு ஓட்டெல்லாம் வந்து குவிஞ்சிரும் அப்படின்னு ஜான ஆரோக்கியசாமி லாபி பண்ணிட்டு இருப்பாரு.
நான் சொல்லுவேன் ஈரம் மண்ணு எருக்கட்டி சாம்பலும் கிடையாது, பல நிரூபிச்சாதான் ஓட்டுன்னு நான் சொல்லுவேன். ரங்கராஜ் பாண்டே இந்தியா டுடே மணியும் கேட்டுடுங்கப்பா, பல நிரூபிச்சாதான் ஓட்டு, அட்டுத்தனமா பேசாதீங்க, நிரூபிச்சாதான் ஓட்டு ஒருத்தனுக்கு. அப்போ சீமானு வந்து ஒரு கட்டத்துல அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகல, நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சு போச்சு. அப்போ 50,000 ஆன்லைன் ஓட்டர்ஸ் இருக்காங்கலாம் பச்சை புடுகு. 10 கோடி பிராண்டிங்காக மனச்சாட்சி இல்லாம ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன பொய். அடுத்து ஈரோடு கிழக்கு வருது. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, விஜய்க்கு முகம்லாம் போனி ஆகாதுங்கிறத விக்கிரவாண்டியில சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு தான் நாம் தமிழர் ஓட்டு கேட்டான். அப்ப விஜய் ஒரு நத்திங், விஜய் போனி ஆகாத முகம் அப்படின்னு, போண்டா முகம் போனி ஆகாத முகம்னு, பார்த்த முகம் பழகின முகம் போனி ஆகாத முகம்னு விஜய்க்கு ஓட்டு இல்லைங்கிற மாதிரி தான் நாம் தமிழர் சொல்லி 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. இடைத்தேர்தலில் 16 எடுத்தா பொது தேர்தலில் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ விஜய்க்கு முகம் போனி ஆகாத முகம், சினிமாவில் போனியான முகம், அரசியலில் போனி ஆகாத முகம். அது விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் எதிரொலிச்சு ஜெயலலிதா 2014 இது பண்ணாப்புல. அப்போ இந்த முகத்தை காட்டுனா ஓட்டுன்னு சொல்லும் போது நிரூபிச்சுக்கிட்டு நீங்க சொன்னா மரியாதை. புரியுது. முட்டாள்களா? திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், நீ எங்க ஓட்டை நிரூபிச்சிருக்க? அணில் மாதிரி 2011 உதவுன, அது ஒரு 1 லட்சம் ஓட்டு வந்திருக்கும். 14 ஜெயலலிதா நத்திங், செல்லாத நோட்டு, போனி ஆகாத முகம்னு உன்னை தோல்வியாளனை காட்டிட்டு போயிட்டாங்களே. 2024 பிறகு வந்த இடைத்தேர்தல உதயநிதி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இந்த முகம் போனி ஆகாது விக்கிரவாண்டியிலன்னு காட்டிட்டு போயிட்டார. அப்போ நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்கிறதுக்கு முன்ன கூட்டணி போனா அது சந்தர்ப்பவாதம், பச்சவந்தித்தனம், அரசியல் வியாபாரம். அந்த வியாபாரம் பண்ணக்கு தான் நீ வந்திருக்க. நீ 214 போடுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, கேண்டிடேட் இல்லை. முழுக்க மோசடியா 10 கோடியை வச்சு பிராண்டிங் பண்ணி சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு வியாபாரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அந்த வியாபார அரசியலை பண்றீங்க. இதுல நீங்க மாட்டிக்கிட்ட இடம் மோடி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஜனநாயக அடி, சிபிஐ இது, ஐடி இதுன்னு அடிக்கிறாங்க. இதுல தாங்க முடியாம கூட்டணி வதந்தியை பரப்புறீங்க. பாஜகவிலையும் ஒரு தரப்பு உங்களை ஏத்துக்கிட தயாரா இருக்கான், அதே நம்ம மறுக்க கூடாது. ஆனா அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைங்கிறாரு. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஆர்டி டீம் கருத்தும் அண்ணாமலை கருத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. விஜயை இன்னைக்கு ஆளாக்கி விட்டா 29 மோடிக்கு எதிராக போவார். அப்போ விஜய் இப்போ ஆளாக்கி விடக்கூடாது. இப்போ இனிமேல் விஜய் வந்து கேவலப்பட்டுட்டார், அசிங்கப்பட்டுட்டார். சீமான் மாதிரி ஸ்டெடியா 114 நிற்க முடியல, அவரால் ஸ்டெடியா 114 நிற்க முடியல. புரியுது. தினகரன் மாதிரி என்டிஏக்குள்ள வெளியே போயிட்டு உள்ள வந்த கதையில ஒரு கதை இருக்குது. சசிகலா ட்ரீட்மெண்ட் வந்துருமோங்கிற அச்சம் இருக்குது. அண்ணாமலை சொல்றது சசிகலா ட்ரீட்மெண்ட் தாங்கிறார். நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு இப்போ அண்ணாமலை சொல்றாரு. அப்போ அண்ணாமலை டீயும் காஃபியும் சேர்த்தா பிறந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரம்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுலயும் டீ காஃபிங்கிறது என்டிஏக்கு 18 விழுக்காடு ஓட்டு, பிஜேபிக்கு 11.4 விழுக்காடு ஓட்டுன்னா அது ப்ரூவ்டு காஃபி. அப்ப விஜய்க்கு டீங்கிறது கற்பனை டீ. தேர்தல் ஆணையம் சொல்லல, கருத்து கணிப்பில் சொல்லலாம், குப்பை கூடையில தூக்கி போட வேண்டியதுதான். ஸோ இந்த இடத்துக்குள்ள பாப்புலாரிட்டியை வந்து வியாபாரம் பேச பார்க்குறாரு. நிரூபிக்காத ஓட்டுக்கு எடப்பாடி என்ன 12 சீட்டு கொடுப்பாரா? அவரை ஏமாற்ற முடியுமா? அவரை ஏமாற்ற முடியுமா? 1000 பேசுவாரு. கலன்னு வரும்போது தம்பி நீங்க பலத்தை நிரூபிக்கல, ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஓட்டு போடக்கூடியவன் நீங்க என்ன ஆதரிக்கிறனால ஒன்றும் வரமாட்டான். சீமான் முதல்வர்னு ஓட்டு போடக்கூடியவன் நீங்க என்ன ஆதரிக்கிறவனா வரமாட்டான். வேணா விஜய் முதல்வர்னு போடக்கூடியவன் வேணா ஸ்டாலின்ட்ட இருந்தும் சீமான்ட்ட இருந்து எடப்பாடிட்ட இருந்து கலந்து போய் விஜய் முதல்வர்ங்கிறது போடலாம். விஜய் இன்னொருத்தர முதல்வர்னு சொன்னா அவன் எப்படி போய் ஓட்டு போடுவான்? அது நடக்காதுல்ல. அது அந்த அளவுக்கு விஜய்க்கு வியாபாரம் பண்ண வந்துட்டான், பச்சவந்தி சொல்லுவாங்க. அது சீமானை தான் தூக்கி விடும். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு தான் வரும். இதைத்தான் நான் சொன்னேன். இந்தியா டுடே மணியும் ரங்கராஜ் பட்டை யோசிடுங்கப்பா, நாணயமா உண்மையை ஒத்துடுங்கப்பா, ரவீந்திர துரைசாமி சொன்னது கரெக்டா இருக்குன்னு இப்போ ஒத்துடுங்கப்பா. விஜய் மாற்றம்னு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு நிஜ ஓட்டா வரும்னு சொன்னேன். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம்னு சொன்னேன். சீமானுக்கு விஜய் அனுகூல சத்துருன்னு சொன்னேன். ஒவ்வொரு இஷ்யூவா இதை சொன்னேன். இன்னைக்கு தனிச்சு போட்டியிட முடியாத முதுகலம் பெற்ற கோடையாட்டு, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம குழப்பவாதியா, அர்த்தநாரீஸ்வரரா, வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் கமலஹாசன் தினகரன் மாதிரி ஆயிட்டாரு. கமலஹாசன் 2.1 நான் தான் சொன்னேன். இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரா இல்லையா? இந்தியா டுடே மணி ரங்கராஜ் பாண்டே நிரூபிச்சுட்டாரா இல்லையா? தெளிவா நிரூபிக்கிறாரு. அப்போ நான் துக்ளக் இதையாட்ட கேட்கிறேன்.
என்ன டேஷுக்கு 214 போட முடியாதவனெல்லாம் கருத்து கணிப்பில் வச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க? அது நியாயம் இல்லைல்ல. அப்பவும் இதை சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ஆப்போஸ் வச்ச குரங்கு மாதிரி அங்கேயும் இல்லாம எங்கேயும் இல்லாம சுத்தமா திணறி போய் நிற்கிறாரு. என்னமோ சொல்லுவான், நாங்க 214 போட்டா 200 சீட்டு வருவோம்மா. பார்த்தா வந்து 60 கேண்டிடேட்டே இருக்காது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலமர் பெருமானே உன்னை புரிந்து கொண்டு, அந்த பாட்டு மாதிரி தமிழக மக்களே விஜய் தரப்பு வந்து 10 கோடி வச்சு பிராண்டிங் மோசடி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிக்கக்கூடிய மோசடி கூட்டம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 214 தனித்து போட்டியிடக்கூடிய தெம்பத்திராடியோ சீமான் மாதிரி கிடையாது. பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறார. உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது அவர் பேசாம இருந்தாருன்னா இன்னும் சினிமா நடிக்க போவாரு. அப்போ அதுல அருந்ததியர் மடிகா மற்ற மாநிலங்களும் அந்த மக்கள் வந்து அவர் படத்தை பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு பயப்படுறாரு. தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லும்போது சீமான் தனிச்சு நிற்கக்கூடியவர். எவன் கூட்டணியில வந்தான்னா வராவளியா போனானே. நான் 214 இருக்கங்கிறனால தமிழுக்காக தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு அவர் பேசினாரு. நீ கூட்டணிக்கு போகக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடியவங்கனால தெலுங்கு மலையாளம் கன்னடக்காரன் வந்து கோவப்பட்டானோ அவன் படத்தை அடுத்தால் நடிக்கக்கூடிய படத்தை கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் பார்க்க மாட்டான்னு இதை பற்றி பேசல. அதே மாதிரி இலவசங்கள் மேட்டர்ல நீ கூட்டணி போறதுக்கு தான் இலவசத்தை பற்றி பேசுறான்னு அப்பவே சொன்னேன். விக்ரவாண்டி டைம்லேயே சொன்னேன். யோசிச்சு பாருங்க. இப்ப நீ கூட்டணி போறதுக்கு தான் இதை பேசி அதிமுக கூட்டணி போறதுக்கு வசதியா இருக்குன்னு இலவசத்தை பேசினேன். கூட்டணி கூடாதுங்கிறதுக்காக இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு 3 இலவச கோஷ்டியும் சீமான் அடிக்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மார்க்கு எதிராக நீ பேசாததும் எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கு தான் நான் சொன்னேன். சீமான் வந்து பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறாரு, பனம்பால் தென்னம்பாலுங்கிறாரு. அவர் கூட்டணி போக மாட்டாரு. இப்போவாது தெரியுதா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு? ரங்கராஜ் பாண்டே தெரியுதா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு? இந்தியா டுடே மணி தெரியுதா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு? ஒரிஜினல் தனித்து போட்டி சீமான் தான், ஒரிஜினல் மாற்றம் சீமான் தான். சீமான் வளர்றானுங்கிறதுக்காக போலித்தனமா வந்த மண் குதிரை தான் விஜய். இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த அலையன்ஸை விரும்புறாரான்றது இப்ப கேள்வியா இருக்கு. ஏன்னா எடப்பாடிகிட்ட தான் கேட்கணும். ஆனா கில்லாடி அவர் 10-12 சீட்டு கொடுப்பாரு. விஜய் பலம் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு ஜெயலலிதாவே 15 சீட்டு தானே சொன்னாங்க. அதுக்கு பிறகுதானே ஜெயலலிதா நிரூபிச்ச பிறகுதானே 41 கொடுத்தாப்புல. ஸோ பலம் நிரூபிக்காதவரை வச்சு என்ன ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும், என்ன சீட்டு தர முடியும்னு தான் எடப்பாடியும் கேட்பாரு. அதே ஒன்று சீட்டு கொடுக்க மாட்டார். 12 சீட்டு கொடுப்பார். முன்னாடி நான் இதை தான் சொல்லியிருப்பேன், அடையாள அரசியலுக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சிவாஜி ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? அல்லு அர்ஜுன் இவர் ஜெகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா? ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? ஜெயித்து திமுக, ஏன்னா ராதிகா ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. அதே மாதிரி பவன் கல்யாண் 7 எடுத்தாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. விஜயகாந்த் 8-10 எடுத்தாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பலம் நிரூபிக்காதவருக்கு என்ன சீட்டு கொடுக்க முடியும்? உன் கையில் வராத ஓட்டை யாரும் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சார், இப்போ நான் தாவேக்காவை பார்க்கும்போது இந்த கேள்விக்கு உங்கள் கையில் சரியான பதில் வரும் நினைக்கிறேன் சார். அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் சார், மற்ற நடிகர்களை வந்து தாக்குறாங்க, பத்திரிகையாளரை வந்து குறைச்சிட்டு மதிப்பிடுறாங்க. தேர்தல் சமயத்தில் எந்த ஒரு கட்சியுமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து எங்க கிட்ட தான் மாட்டிக்கிட்டாரு. ரஜினியை கை வச்சாரு, அடித்து தவிர்த்துட்டோம். நீ சிவகார்த்தியனை காசு கொடுத்து இது திட்டனை கெடுவான் கேடுன்னு நினைப்பான். நாங்கள் மோடி மூலமா அடித்து தூக்கி வீசிட்டோம். 9ஆம் தேதி படம் வரல, ஹாலிடேஸில் படம் வரல. உண்மையிலே படத்தை கெடுக்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நீ ராகுல் காந்திக்கு சிங்கிடி, ராகுல் காந்திக்கு ஜால்ரான்னு சொல்லும்போது தம்பி சகோதரர் ஜோசப் விஜய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நீ ராகுல் காந்தியோட போய் நிற்ப. அப்போ இன்னைக்கே ஒன்று அடித்து தவிர்க்கலன்னா நாளைக்கு நாங்கள் மாட்டோம்ல. எங்களுக்கு 20 சீட்டுங்க எதிர்பார்க்கோம். அங்கே கேரளாவில் 5 சீட்டு எதிர்பார்க்கோம். சரி, இப்போ சீமான் எடுத்துக்கங்க. அவர் ஏபிசிடி எதிர்ப்புல பண்றாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேரையும் எடுத்து ஈக்குவிட்டேஷன் பண்றாரு. தனிச்சு வளர நினைக்காரு. வன்மத்திலும் துவேஷத்திலையும் மோடிக்கு எதிராட்டு ராகுல பண்றதுனால எங்க கிட்ட அவன் படம் மாட்டிக்கிட்டு சிவகார்த்தியனை என்ன மாதிரி வந்தீங்க. இப்போ மோடியே சிவகார்த்தியனை போய் பார்த்துட்டாரு. இவர் படத்தை காலி பண்ணவர். இன்னும் கூட புரியாம பரிதாபங்கள், பாவங்கள். டெல்லிக்கு அழைச்சி சிறப்பாக இருந்தனால கவனிச்சாங்க. பரிதாப கேஸ் 8ஆம் தேதி சொல்லி அடிச்சோம்பா. சார், இதுல இப்போ சமீபத்தில் வெளியாகக்கூடிய சில வீடியோக்கள் சினிமா சார்ந்த முக்கிய பிரபலங்களை வந்து விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டில் வந்து திரும்பி இருக்காங்க. இப்போ அவர் சொந்த அந்த இதுவே இப்போ அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் நிலைப்பாடே இல்லைங்க. தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை ராய்சபாவுக்கு வியாபாரமாக்க பார்த்தாரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சு வியாபாரமாக்க பார்க்குறாரு. வியாபாரத்தில் அவருக்கு விழுந்த அடி மண் விழுந்தது. ஜனநாயகன் அதில் வினோத் இருக்கிறாரு, பூஜா கிட்டே இருக்காங்க, பல கலைஞர் இருக்காங்க, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, பலரோட இது பண்ணுது. அதை காலி பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு இல்லை. பட் நீ மோடிக்கு எதிராக ராகுல் காலா வரும்போது உனக்கு முக்கியமானது எதுவும் அதில் தானே அடி விடும்.
தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். நம்மளே படத்தை காலி பண்றதுல ஒரு இதுதான், ஒரு தொழில் அந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்க தான், மனப்பூர்வமாக பார்க்கக்கூடியவங்க தான். பட் அடிக்க வேண்டியது அந்த இடமாட்டு ஆகிப்போச்சு. ஸோ ஜனநாயகம் வந்து உங்களுக்கு காலி பண்ணியாச்சு. ஏன் சென்சார் போர்டுக்கு எதிராக அவங்க ஆட்களை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது தானே? இதுக்கு கூட முதுகெலும்பு இல்லை, தெம்பு இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை. பெருசா வந்து பேச மட்டும் 2 எடுபடிகளை விட்டு பேச மட்டும் வந்துட்டீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இன்னும் சொல்றேன் தம்பி ஜோசப் விஜய், சகாதேவன் மாதிரி நான் சொன்னதை கேட்டால் இந்த அவமானமும் அசிங்கம் உங்களுக்கு தேவையா? இன்னும் ஒன்று சொல்றேன், உங்க குடும்ப வாரத்தை பற்றி நான் பேச மாட்டேன். அது அநாகரிகம், தேவையில்லாத விஷயம். நேற்று நியூஸ் புதிய தலைமுறை கூட எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். ஒரு இது நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ண பிறகு அதுக்குள்ள நம்ம போகாண்டாம். அது நமக்கு தேவையில்லை. அது சகோதரர் பார்த்துக்குவாரு. அது நல்லபடியா ஏதோ காம்ப்ரமைஸோ எல்லாத்துக்கும் நல்லா மியூச்சுவலோ ஏதோ நல்லபடியா முடியிட்டு மனசார தான் நம்ம அதை சொல்றோம். பர்சனலா எந்த இஷ்யூ பர்சனலா இல்லை, மனசார தான் சொல்றோம். நீங்க மோடி மேல வன்மத்தை காட்டுனாலதான் உங்களை அடிச்சு துவைச்சோம். அது 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 வந்து இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, RSSின் மானத்தை, நாட்டின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. அப்ப விட்டுறோம் நினைச்சிங்களா சகோதரர்களே? இதுதான் உங்களுக்கு 39, 24 போட்டிருப்பாருன்னா இந்த ஜனநாயகத்துக்கு இந்த பின்னடை வந்திருக்குமா? இப்ப என்ன நக்கல் நையாண்டி நானே பண்றேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, முதல்ல சொல்லியிருந்தேனா இல்லையா? என்ன விவரம்? ஒரு படத்தை காப்பாற்ற முடியாத அளவு போயிட்டீங்களே. எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாலிமே, எங்க அண்ணன் சிவாஜி சாந்தி தேட்டர் நான் கொடுப்பான்னாரு எம்ஜிஆர் படத்துக்கு. தேவபாடை அகஸ்தியாவுமா 3 தேட்டர்ல வந்தது. மதுரை மீனாட்சி பட்ராஜன் கலாட்டா பண்ற இவரு, மதுரை முத்து கலாட்டா பண்ணார், பட்ராஜன் மேயர் நின்று அதை பண்ணாரு. மேயர் பட்ராஜன் திரும்ப மேயர் கொடுத்தாரு எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் அதை ரிலீஸ் பண்ணாரு. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கும் தெளிவு இல்லை, அரசியல் அசாதுரியம் இல்லை, அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, பிராண்டிங் மாஸ்டரால முடியல. தென் படம் ரிலீஸ் ஆகிறத கண்டிச்சு சென்சார் போர்டை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கும் ஒரு பார்வை இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இன்கேஸ் என்டிஏல விஜய் அவர்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழ் தான் இருப்பாங்க. ஓட் ஷேரிங் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? 17 விழுக்காடு ஓட்டு சீமானுக்கு தெளிவாக இன்க்ரீஸ் ஆயிரும். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம். விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, ஆனா சுயநலம், சந்தர்ப்பவாதம், பச்சவந்தித்தனம் மூன்றும் இன்னொரு சிவாஜிங்கிற லெவல்ல விஜயை கொண்டு போயிடும். அதனாலதான் சிவாஜியால காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு ஜானகி பின்னாடி போனதுனால சிவாஜியால ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. பலன் நிரூபிக்காத விஜயாலையும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சவந்தின்னு விஜய் கருதப்படுவார். அண்ணாமலை அதுல நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்னு அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். விஜய் தேவையில்லைங்கிறதுல 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ, விழுந்த ஓட்டுக்கு ஹீரோ. 11.4 பாஜக ஓட்டின் உருவம் அண்ணாமலை தெளிவா அடிச்சு நிற்கிறாரு. உருவமற்றவர்கள் விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு கற்பனை ஓட்டு, செல்லாத ஓட்டு, செல்லுபடி ஆகாத ஓட்டு, ஏட்டு சொரக்கா ஓட்டு. தேர்தல் களத்துல தேர்தல் ஆணைய புள்ளி வரம்படி விஜய் 0 தான், சசிகலா 0 தான், தீபா ஜெயக்குமார் 0 தான், சீமான் 8.2. இந்த உண்மையை சொல்லாத ரங்கராஜ் பாண்டேயும் இந்தியா டுடே மணியும் அறிவு நாணயமற்றவர்கள். சீமான் குறிப்பா இப்போ வேட்பாளர்கள் களத்திலே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நாம் தமிழர் சார்பா திமுக, அதிமுக அவங்க கட்டமைப்பிற்கு ஈஸியா மக்களை வந்து அப்ரோச் பண்றாங்க. தாவேகா எப்படி இதை டீல் பண்ண போறாங்க? தனிச்சு நிற்காங்களா, கூட்டணி போறாங்களா, மோடியோட மிரட்டல்ல அரசியலை விட்டே போறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்கள மிரட்டல் இன்னும் வந்துட்டு தான் இருக்குன்றீங்களா சார்? மிரட்டல் ஜனநாயகத்துக்கு நடந்தது மிரட்டல் தானே. நீ மிரட்டலுக்கு பணிஞ்சு தானே இருக்க. உன்னை தைரியம் இருக்குன்னா சென்சார் போர்டுக்கு எதிராக உன் கட்சிக்காரங்களை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். புரியுது. ஆனா அவரு அந்த SOP எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அவங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஆர்ப்பாட்டங்கிறீங்க. சீமான் தூக்கி போட்டுட்டு போயிட்டார். எம்ஜிஆர் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதிட்டார். முத்திரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மாவுக்கு அநீதி, பரவலா வாழக்கூடிய சமூகம், வண்ணார் நாவிதர் பெரியவர்களுக்கு அநீதி. நீங்க வன்னியர்களோட வீரம் தெரிஞ்ச போராட்டத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எவ்வளோ தெரிஞ்சிருன்னு எம்ஜிஆர் அநீதி அடிச்சிட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எம்ஜிஆரை அடிச்சிட்டாரு. என்ன நீ எம்ஜிஆரையும் ஜெயலலிதா உண்டுகோலாக வச்சுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது அப்படி சொன்னால் யார் அதை ஏற்றுக்குவா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதோட கல்பிரிட் எம்ஜிஆர்னு அடிக்கிறார் சீமான். இந்த சமூகங்களுக்கு அநீதினு அடிக்கிறார் சீமான். அதான் பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீ தைரியம் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா உண்டுகோலை வச்சு போவேன். பலன் நிரூபிக்காமலே உன் சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு அரசியல் வியாபாரம் பேசி பச்சவந்தியாக போவேன். அதான் விஜய் சீமான் கம்பேரிசன். சீமானுக்கு ப்ளஸ் என்ன? பல்வேறு கேள்விக்கு தெளிவாக